ஏலி ஏலி லாமா சபக்தானி. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதுவரையிலும் அந்தகாரமாக இருந்த பூமியின் மீது 9ஆம் மணி நேரத்தில் மறுபடியும் வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த சமயத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இது சீரிய பாஷையின் வார்த்தையாகும். ரோம பேரரசின் போர் சேவகர்கள் சீரிய பாஷையை பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏலி என்றால் என்ன அர்த்தம் என்று புரியாது. ஏலி என்னும் வார்த்தை எலியாவை குறிக்கும் என்று நினைக்கிறார்கள். ஏலி என்னும் வார்த்தைக்கு தேவன் என்று பொருள். இயேசு கூறிய இந்த வாக்கியம் சங்கீதம் 22:1 வசனத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை சங்கீதத்தில் இருந்து எடுத்து மேற்கோளாக இங்கு கூறுகிறார். நமது பலவீனங்களில் தேவன் தாமே நமக்கு உதவி புரிகிறார். உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து பிதாவிடம் கூறுகிறார். இவையெல்லாம் நாமும் ஜெபத்தில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகளாகும். ஏனெனில் தேவன் தாமே நமது பலவீனங்களில் நமக்கு உதவி புரிகிறார். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அவருடைய வேதனையின் உச்சகட்டத்தை இது காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் மீதமுள்ள சரீர பலத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து இவ்வாறு சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆவி பிதாவை நோக்கி மிகுந்த வாஞ்சையோடு கதறுகிறது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவிடம் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாயில் இருந்து இப்படிப்பட்ட வினோதமான குற்றச்சாட்டு புறப்பட்டு வருகிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது எப்போதுமே பிரியமாக இருக்கிறார். இப்போதும் பிதா குமாரனை நேசிக்கிறார். ஆடுகளுக்காக இயேசு கிறிஸ்து தமது ஜீவனையே ஒப்புக் கொடுக்கிறார். ஆகையினால் பிதாவாகிய தேவன் தம்மை நேசிக்கிறார் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஆயினும் தம்முடைய பாடுகளின் மத்தியில் இயேசு பிதாவை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூற வேண்டும் என்றால் அவருடைய பாடுகள் நிச்சயமாகவே அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் பூமியை அதிரச் செய்திருக்கும், கற்பாறைகளை பிளக்கச் செய்திருக்கும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சிறிது நேரம் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டு விடுகிறார். இயேசுவுக்கு தமது முகத்தை மறைத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தமது வார்த்தைகளை காரணமில்லாமல் கூறவில்லை. குமாரன் மீது பிதா காண்பிக்கும் அன்பு குறைந்து போகவில்லை. அதுபோலவே பிதாவின் மீது குமாரர் காண்பிக்கும் அன்பும் சிறிதும் குறைந்து போகவில்லை. ஆயினும் பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விடுகிறார். குமாரனுடைய சத்துருக்களின் கரங்களில் பிதாவானவர் அவரை ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய கரங்களில் இருந்து குமாரனை மீட்பதற்கு உதவி புரிய பிதாவானவர் வரவில்லை. வானத்தில் இருந்து பிதாவானவர் தேவதூதர்கள் யாரையும் அனுப்பி குமாரனை மீட்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் யாரும் இயேசுவுக்கு ஆறுதல் கூற வரவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா முதலாக கலங்கிய போது அவரை ஆறுதல் படுத்தும் சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து வியாகுலம் அடைந்து துக்கமடைந்த போது தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு உதவி புரிய யாரும் வரவில்லை. பிதாவானவர் யாரையும் அனுப்பவில்லை. பிதா தமது முகத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைத்துக் கொள்கிறார். கிறிஸ்து நமக்காக பாவமானார், அவர் நமக்காக சாபமானார். ஆகையினால் பிதாவானவர் குமாரன் மீது அன்பாக இருந்தாலும் குமாரன் நமக்காக பாவமானதினாலும் சாபமானதினாலும் தமது முகத்தை அவருக்கு மறைத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளில் பிதாவானவர் அவரை கைவிட்டு விட்டதே மிகப்பெரிய பாடாகும். இது குமாரனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத மிகப்பெரிய வேதனையாகவும் மிகப்பெரிய பாடாகவும் இருக்கிறது. பிதாவானவர் குமாரனிடமிருந்து தமது சமூகத்தை விலக்கி சற்று தூரத்தில் போனபோது குமாரனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிதாவின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் குமாரன் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். பிதாவின் பிரிவு இயேசு கிறிஸ்துவுக்கு பிச்சும் கசப்புமாக இருக்கிறது.
பிதாவானவர் குமாரனை கைவிட்டாலும் குமாரன் பிதாவை என் தேவனே என்றுதான் அழைக்கிறார். தம்மை பிதாவானவர் கைவிட்டாலும் அவர் தம்முடைய தேவன்தான் என்பதில் இயேசு கிறிஸ்து வைராக்கியமாக இருக்கிறார். இயேசு பாடுகளின் மத்தியில் பரிதபித்துக் கொண்டிருந்தாலும் பிதாவானவர் இன்னும் தம்முடைய தேவன்தான் என்னும் எண்ணமே அவரை பலப்படுத்திற்று. தேவனை பற்றிய எண்ணமே அவருக்கு ஆறுதலாக இருக்கிறது. பிதாவானவர் தம்முடைய தேவனாக இருப்பதினால் தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பாடுகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய வார்த்தைகள், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். தாகமாயிருக்கிறேன், முடிந்தது.